புரட்சிகரமான திட்டங்கள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 2000 உயர்த்துகிற திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் என்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதிய திட்டங்களை, புரட்சிகர திட்டங்களை, பெண்களை வலிமைப்படுத்துகிற திட்டங்களை திட்டமிட்டு வரையறுத்து வெற்றிகரமாக சாதித்து காட்டியிருக்கிற நமது முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஆட்சி ஆட்சி தொடர வேண்டும். அவருடைய ஆட்சி தொடர்வதற்கு அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், திருத்தவ நல்லெண்ண இயக்கத்தின் நிறுவன தலைவர் அல்லது உள்ளிட்ட உரிமையாளர்களுக்கு உதவி செய்யும் சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். நமது சின்னம் திருப்பதியின் பாதுகாப்பு சின்னம். பாஜக என்ற கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருகிற அதிமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். கிறிஸ்தவ நிறுவனங்கள், அயல்நாடுகளில் உதவி பெற்று வந்த நிறுவனங்கள் அனைத்தையும் இன்றைக்கு முடக்கி போட்டு வைத்திருக்கிற அரசு பாஜக அரசு. கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மகளிர் அரசியலை, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அந்த கட்சியை தோளிலே தூக்கி வரக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் நண்பர் விஜய். அவர் விஜய். ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து போராடி எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற போராட்டங்களில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் நடக்கிற போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று வருகிறோம். ஆனால் இந்த குரலை என்றைக்காவது இந்த விஜய் அல்லது எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டார்கள். இன்றைக்கு நான் 8 தொகுதிகள் வாங்கியிருக்கிறேன். அந்த 8 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி, ஒரு தொகுதி பங்கிட்டு அங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர், இன்னொரு தொகுதி திருப்பூர், அங்கே ஒரு தலித் கிறிஸ்தவர் பன்னீர்தாஸ் வேட்பாளர். 8 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி. அதில் திருப்பூர் தொகுதியில் தலித் கிறிஸ்தவரான பன்னீர்தாஸ் திருமாவளவன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். கிடைக்க வேண்டுமானால் திமுக ஆட்சி தொடர வேண்டும். கிறிஸ்தவர்களை வாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டுமானால் திமுக ஆட்சி தொடர வேண்டும். ஜோசப் விஜய் எந்த அடையாளமும் இல்லாமல் சினிமாவை வைத்து வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கிறார். அவர் ஒரு நாள் கூட எஃப்சிஆருக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பாஜகவை விமர்சிப்பதில்லை. இஸ்லாமிய வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள் திட்டமிட்டு பிரிப்பதற்காகவே, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே கட்சி தொடங்கிய நண்பர் விஜய். அதற்காகவே கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவரே போட்டியிடக்கூடிய ஜனவரியில் வெற்றி பெற முடியாது என்பது தெரியும். அதனால திருச்சி கிழக்கில் இருக்கிறார். கிறிஸ்தவர்களின் வாக்குகளை கவர்வதற்காக. எனது அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல், ரெட்டைலைக்கு போட்டாலும் மோடிக்குத்தான் சேரும், விசிலுக்கு போட்டாலும் மோடிக்குத்தான் போய் சேரும். எனவே ஒரே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை ஒரே வாக்குறீங்க. ஒரு ஓட்டு கூட சீக்கிரக்கூடாது, சிதறக்கூடாது. அவன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிற எந்த நேரத்தில் இலகுவாக அவரை சந்திக்க முடியும். ஆகவே அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகள், முத்தான வாக்குகளை வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் கேட்டு நெடுநேரமாக காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.